இருக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்து வந்து அந்த ராஜா ராணி கிட்ட வந்து சொல்றாங்க, அவ்வளோதான், கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ண போறோம், கல்யாணம் பண்ணிக்கோன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராஜா வந்து, என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவ என் பொண்டாட்டின்னு சொன்னதும் கன்னத்திலே பலான்னு ஒன்று மத்து விடுறாங்க. முத்து விட்டுட்டு, என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க, ஒரு பொண்ணை இப்படியெல்லாம் கூட கேவலப்படுத்துவீங்களா நல்லா சொல்லி முத்து ஒரு பக்கம் வந்து திட்டினதும், சாரிங்க, நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, பணத்தை நாங்கள் எடுக்கவே இல்லை, இருந்தாலும் பணத்தை எடுத்து அவங்க எங்களை அசிங்கப்படுத்தினாங்க, திருடிட்டுன்னு சொல்லிட்டு திருட்டு பழி போட்டாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் இப்படி செய்ய சொன்னேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அவங்களுக்குள்ள இருக்க வீடியோஸை எல்லாமே ரிமூவ் பண்ணி இனி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டாக்குமெண்ட்ல வந்து கையெழுத்து போட்டு அந்த பிரச்சனையை ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டுறாங்க. உடனே வந்து இப்போ வந்து முத்து வந்து சொல்றாங்க, பணத்தை வந்து இந்த ராஜா ராணி திருடல, அவங்க மேல பழி போட்டதுனால உங்களை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. நீங்க லாக்கர் வச்சிருக்கீங்கன்னா அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது, ஒன்று எடுத்திருந்தா மனோஜ் எடுத்திருக்கணும், அப்படி இல்லையா பார்லர் அம்மா எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, இல்லையே மனோஜ் அவன் கடையிலையும் அவன் எதுக்காக எடுக்க போறான்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்ப மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட, ரோகிணி, முத்து வந்து எனக்கே தெரியாம உதவி பண்ணியிருக்கான், ரொம்ப பெரிய உதவி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, ஆனா நான் வந்து அந்த பணத்தை எடுக்கவே இல்லையே, எப்படி எடுத்திருப்பேன், ரோகிணி ஒருவேளை நீ இதை எடுத்து செலவு பண்ணிட்டு அதை என்கிட்ட சொல்லாம விட்டுட்டியா, என்ன மனோஜ் என்ன பேசிட்டு இருக்க, நானெல்லாம் பணத்தை எடுக்கலன்னு சொல்லிட்டு மனோஜை வந்து நினைச்சு ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப முத்துவும் மீனாவும் உட்காந்து, ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய உதவி உங்க அண்ணாவுக்கும் ரோகிணிக்கும் செஞ்சிருக்கீங்க, ஒரு முறையாவது அவங்க உங்ககிட்ட பேசினாங்களா, பாத்தீங்களா எப்படி இருக்காங்க, ஒரு நன்றியாவது சொன்னாங்களா, அது மட்டும் இல்லைங்க, கிரிஷோட அம்மா இருக்காங்க, அவங்க வந்து உங்களை திருடன்னு சொல்லிட்டெல்லாம் இருந்தாங்கல்ல, அது எல்லாமே வந்து நான் கண்டிப்பா கேட்காம விட மாட்டேன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. விடுமீனா இல்லைங்க, அதை எப்படி விட முடியும்னு பேசிட்டு இருக்கும் போதே வித்யாவுடைய ஃபியான்சியும் வந்து கால் பண்றாங்க, நாங்க பத்திரிக்கை அடிச்சிட்டோம், முதல் பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்கணும், பூஜை பண்றதுக்காக கோவிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே முத்து மீனா ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. வித்யா ஒரு பக்கம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நல்லா பேசிட்டு இருக்காங்க. வித்யா வந்து, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறேன்னு மீனா சொல்றாங்க. என்ன உதவி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதும், இல்ல கிரிஷோட அம்மாவுடைய நம்பர் எனக்கு தந்தே ஆகணும், அவங்க என்னுடைய புருஷனை பார்த்து ரவுடி, அவன் வந்து இப்படி அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு நான் கேள்வி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க மீனா. இதை கேட்டதும், ஐயோ மறுபடியும் நான் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு வித்யா யோசிக்கிறாங்க. இப்ப வித்யா வந்து எந்த நம்பரை கொடுப்பாங்க, ரோகிணியோட நம்பரை தருவாங்களா இல்ல நம்பரை தராம அவாய்ட் பண்ண போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.